ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பகவானானது வருகின்ற மார்கழி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 20/12/2025 அன்று விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். அப்போது அந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னா, பொதுவாக கலத்திர காரக கிரகம். அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர், வீடு வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், அனைத்து கலைத்துறைக்கு சொந்தக்காரர், அழகு சார்ந்த விஷயம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சுக்கிர பகவானானது தனுசு மனையில் அமர்ந்து கொண்டு மூல நட்சத்திரத்திலும் பூராட நட்சத்திரத்திலும் உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? 12/1/2026 வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சுக்கிர பகவான் யாருன்னா உங்கள் ராசிநாதன், லக்னநாதன். அதே சமயத்தில் 6ஆம் அதிபதி, கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் அட்டமஸ்தானத்தில் அமர்கிறது. அப்போ 8ல் போய் மறைஞ்சிட்டாரே, கெடுபலன்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாறு நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் போய் 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் வலி என்கிற இடத்துல போய் உட்காரும் போது மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் சீரு சிறப்பமாக செய்வீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு வழி வருதுன்னா அது மற்றவர்கள் ஹெல்ப்பு இருக்காது. ஸோ அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நெகட்டிவ் விஷயங்கள், எதிர்மறை விஷயங்கள், அதாவது யாருக்காவது காசு பணத்தை வெளியில் கொடுக்கறது ரிட்டர்ன் வராது. காசு பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். ஒரு டிசிஷன் எடுக்கும்போது டக்குன்னு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் யோசித்து எடுக்கணும். ஏன்னா நீங்கள் போய் வலிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கிறத மனசில் வச்சுக்கிட்டா போதும். ஆனால் அந்த 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் உண்டு. மறைபொருள் ஞானம்ங்கிறது நிச்சயமாக கொடுக்கும். இதுவரைக்கும் நடக்கலை ஒரு வழியோடு இருந்த விஷயங்கள் டக்குன்னு நடந்துடும். அன்எக்ஸ்பெக்டட், அதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ரொம்ப நாளாக கிடைச்சிரும், டக்குன்னு கிடைச்சிரும். ஒரு இடமாற்றம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க, இப்போ இந்த காலகட்டம் இடமாற்றம் கிடைச்சிரும். வேலையில் கிடைக்கல ஒரு அலைச்சல் திருச்சலோடு இருந்தோம், இப்போ இந்த மாதம் வேலை கிடைச்சிரும். அப்போது வழியோடு இருந்த விஷயங்கள் இப்போ திடீர் அதிர்ஷ்டமாக மாறப்போகிறது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது அந்த சுக்கிர பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அப்போ கேதுவோட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக 20/12/2025 29/1/2025 வரை அந்த 9 நாட்கள் கேதுவோட நட்சத்திரத்தில். அப்போ கலத்திர விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், ஒரு அன்னோனியம் என்பது ஏற்படுத்தணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேதுங்கிறது இந்த சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு, அது சுக்கிரன் 8ல் இருக்கல்ல, அப்போ ஒரு குழப்பத்தையும் ஒரு தடையையும் ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணும் அப்படிங்கிற தன்மைக்கு நீங்கள் அப்போ அதை கவனமாக செயல்படுத்தி கொண்டாலே போதுமானது. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கார், இப்படி எடுத்துக்குங்க. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கார். 6 என்பது என்ன? கடன் நோய் எதிர்ப்பு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. அல்லது ஏன் என்ட்ரி ஆகக்கூடாது? 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார்.
அப்போ ஒரு சங்கடத்தையும் ஒரு வலிகளையும் ஒரு வேதனையும் கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன, கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க, அது 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தங்களுடைய உடல் நலத்தை பேணி காப்பதில் முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். ஸோ அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. ஆனால் கடன் கிடைக்குமா? கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். நீங்கள் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். ஏன்னா கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதே போல 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறனால ஹெல்த் அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைக்கு போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் வம்பு வழக்கில் இருக்கேன் சார், வம்பு வழக்கு ஒரு கோர்ட்டு கேஸில் இருக்கேன் சார், ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்கு சார், முடிக்கல, இப்போ முடிக்கக்கூடிய கட்டத்தில் உங்கள் மனசு செல்லும். அப்போது கடன், நோய் எதிர்ப்பு, பகை சார்ந்த விஷயங்களில் அதில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். டிசிஷன் மேக்கிங், அதாவது குரு பார்க்குறார், 8க்குரியவன் 8ஆம் இடத்தை பார்க்குறார், அந்த வழிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ கோர்ட்டு கேஸிலிருந்து வெளியே வந்துடணும், அது வேண்டாம், நமக்கு வழியை கொடுக்கும் என்கின்ற ஞானோதயத்தை கொடுத்து கொண்டு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய முயற்சிகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். எப்போ 30/1/2025 அதாவது 30/12/2025 9/1/2026 வரை 4ஆம், அதாவது 4 உடைய அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். ஸோ அந்த காலகட்டத்தில் திடீர் என்று உங்களுக்கு இடம், நிலம் இதெல்லாம் வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு பிரச்சனையோடு இருந்திருப்பீங்க, ஒரு நிலம், ஒரு இடம், ஒரு வில்லங்கம் இருந்தது, ஒரு பிரச்சனை இருந்தது, இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எப்போ நிலத்தை வாங்கி வச்சிருப்பீங்க, அதில் வெள்ளங்கம் இருந்தது, பிரச்சனை தீர்க்கணுமோ, அதுக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கல, இப்போ இந்த காலகட்டம் சொல்யூஷன் கிடைத்துவிடும். பிரச்சனைக்குரிய இடம் அந்த பிரச்சனை இல்லாத இடமாக மாற்றுவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அப்போதான் ஒரு பெரிய மனிதர்களின் துணைகள், ஒரு ஞானோதயம் கிடைக்கும். இந்த இடத்தை வாங்கலாமா, அந்த இடத்தை வாங்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஷனோட இருந்திருப்பீங்க பாருங்க ஒரு சிலர். இப்போ அந்த கன்ஃபியூஷன் நிவர்த்தியாகி இந்த இடத்தை தான் வாங்க போற, அதாவது ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக இருந்தது, அதை போய் நான் அலைஞ்சிட்டு இருந்தோம், அதெல்லாம் சரி பண்ணணும், இப்போ சரி பண்ணிடுவீங்க. சரி பண்ணி அதை வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உண்டு. ஏன் உண்டுன்னா அந்த இடத்துல செவ்வாயும் உட்கார்ந்துருக்கார். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு பெற்று குருவினுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் மறைந்திருந்து பிரச்சனை கொடுத்து கொண்டு வலியோடு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அது என்னாகும், ஞானோதயம் கிடைத்து அந்த வலி நிவாரணை, அதாவது வலியிலிருந்து வெளியில் வந்து சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 8ல் உட்கார்ந்திருக்கார் சுக்கிரன், வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் 8ல் போய் உட்கார்ந்திருக்கார். அது சூரியனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது நிச்சயமாக இந்த காலகட்டம் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கோபம், ஆக்ரோஷம்,
எடுத்தறிந்து பேசுவது, தான் நினைத்தது சரி அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுத்துரும். அங்கே தான் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய பார்வையும் இருக்கு, செவ்வாய் சனி பார்வையிலும் இருக்கிறது. அந்த செவ்வாய் சனி 2 பாவ கிரகங்கள். ஸோ டக்குன்னு பேசிவிட்டு, கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு பேசிவிட்டு, அதுக்கப்புறம் குரு பார்வையால் அப்புறம் வருத்தப்படுவீர்கள். ஸோ அப்போ என்னன்னா, கொஞ்சம் நிதான போக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக அவசியம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் 10ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அதே சமயத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் டிராவல் பண்ணியிருக்கார். எப்போ? 30/12 9/1 வரைக்கும். அப்போ என்னன்னா, தான் நினைத்தது வழியோடு இருந்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அப்போ சுக்கிரன் சுயசாரத்தில் இருக்கும் பொழுது கலைத்துறையில் ஈடுபாடு உண்டாக்கும். நிறைய பேர் கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய அமைப்புகள், கலைத்துறையின் மூலமாக வளர்ச்சிகள், டெக்ஸ்டைல் மூலமாக வளர்ச்சி, அழகு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, அப்போ எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி அமர்ந்திருக்கு? ஆட்சி பலத்தோடு இருக்கா? உச்ச பலத்தோடு இருக்கா? வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா? திக்பலத்துடன் இருக்கா? இல்லை வக்ரமாக இருக்கிறதா? சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்கா? பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா? எந்த டிகிரியில் இருக்கிறது? இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ இடமாற்றம்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.